இன்னைக்கு டே 96. இன்னைக்கு வந்து காலையில் எந்திரிச்சது ஒரு 8 மணிக்கு மேலே தான். ஸோ அதனால் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலையாக யோகா கிளாஸ் வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு என் பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு இந்த யோகா கிளாஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலாக இருந்தது. காலையில் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாம்பு மாதிரி ஒரு 3 முட்டையை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவும் போல் நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேலைக்கு வந்தாச்சு. எடிட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து மேக்ஸிமம் மொபைலில் வீடியோ எடுக்கிறதுனால மொபைல்லே எடிட் பண்ணிடுவேன். சிஸ்டமில் எடிட் பண்ணுறதுக்கு வந்து அடோப் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வாய்ஸுக்குமே அடோப் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஒரு குட்டி மைக் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அதுலேயே நாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. பட் நான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து எனக்கும் வந்து நான் இதில் பேசணும், எனக்கு பிடிக்கும், நான் தான் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லி கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் ஒரு 15 நிமிஷத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 kg பனானா கேக் ஆர்டர் இருந்தது. ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால கிளம்பிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு கூட தான் போயிருந்தேன். ஒருத்தவங்களை பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ அவங்க கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க ஒரு பர்சன். ஸோ என்ன அப்படின்னா அவங்கள பார்க்க போகும்போது ஃப்ரெண்டு வந்து ஒரு மில்லட் பிஸ்கட் வாங்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். நான் இதான் வாங்குவேன் நின்னா. நான் அப்புறம் காட்டினேன், நீங்கள் பாருங்கள் இன்க்ரீடியண்ட்டில் வந்து மில்லட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கம்மியான பர்சன்டேஜ்னா ரிமைனிங் என்ன. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இனிமேல் நான் எது வாங்கினாலும் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் பார்த்து வாங்குறேன் அப்படின்னா மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு. நீங்களுமே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கிறத மறக்காம பாருங்க. நமக்கு தெரியாத ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. சரியா? நாளைக்கு மறுபடியும் மீட் பண்றேன். மறக்காம ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஓகே, பாய்.